காணொளியின் வழியாக நமது ஜோதிட பதிவுகளை கண்டு வரும் நண்பர்களுக்கும், நமது வலைதளத்தின் வழியாக ஜோதிட பதிவுகளை படித்து வரும் நண்பர்களுக்கும், நம்மிடம் நேரிலும் தொலைபேசி வழியாகவும் அவர்களுடைய ஜாதக பலன்களை கண்ட அன்பர்களுக்கும் என அனைவருக்கும் எனது முதலுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, நவகிரகங்கள் லக்னத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2ஆம் ஸ்தானத்தில் இருந்தால் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை வரிசையாக பார்த்து வருகிறோம். அதில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் வரை பார்த்தோம். இப்போது புதன் பகவான் ஒருவருக்கு ராசி சக்கரத்தில் லக்னத்துக்கு 2ஆம் ஸ்தானத்தில் இருந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை பார்க்க இருக்கிறோம். 2இல் இருக்கக்கூடிய புதன் பகவான் சாதகமான முறையில் இருக்குமானால் அந்த நபராகப்பட்டவர் பண விஷயங்களில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். செல்வம் சேர்க்கக்கூடிய திறன் பெற்றவர். எதையுமே ஒரு அளவு அறிந்து செலவு செய்வார். அளவான விதத்தில், சரியான விதத்தில் தனது பொன்பொருள்களை சேர்ப்பார். முதலீடுகளை செய்து கொள்வார். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் சென்றால் அது தேவையில்லாத ஒரு பயணமாக இருக்கும் என்று கருதினாலும், அதே போல ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ஒரு நபருடன் பேசுவது தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டு கொள்ளும் என்று கருதினாலும் உடனே அந்த இடத்தை விட்டோ அந்த நபரை விட்டோ அகலும் புத்திசாலித்தனம் பெற்றவர். கல்விக்கு கொஞ்சம் தாராளமாக செலவு செய்யக்கூடிய நபராக இந்த அவர் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம், அரிய கலைகள், ஜோதிடம், வான சாஸ்திரம் போன்றவற்றில் விருப்பம் இருக்கும். அதே போல சத்சங்கம், ஆன்மீக உரைகள் கேட்பதிலும் அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்களை எடுத்துக்கொள்வதிலும், அதை மற்றோரிடம் பகிர்ந்து கொள்வதிலும், பேசுவதிலும் ஆர்வம் கொண்ட திறமை கொண்டவர். நல்ல நினைவு கூறும் திறன் நிறைய இருக்கும். தகவல் தொடர்பாடல் என்று சொல்லப்படக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் போன்றவை பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தான் பதிய வைத்த தகவல்களை உரிய நேரத்தில் எடுத்து தரக்கூடிய பொருள்களையும் அதேபோல் எடுத்து தரக்கூடிய ஆற்றல் இருக்கும். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை எளிதில் சீக்கிரம் புரிந்து கொள்ளக்கூடிய நபராக இருப்பார். ஒரு அளவான விதத்தில் சாப்பிடக்கூடியவர். ஆனால் சாப்பிடக்கூடிய பொருளாகப்பட்டது உயர்ந்த ஒரு பொருளாக, ஆரோக்கியமான ஒரு பொருளாக இருக்க வேண்டும், உணவாக இருக்க வேண்டும் என்று கருதுபவர். நல்ல வாசம் தரக்கூடிய உணவுகளை விரும்புவார். பிடித்த உணவை கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்லை என்று விரும்பி சாப்பிடக்கூடியவர். தேடி பிடித்து சாப்பிடக்கூடியவர். நறுமணங்களை கொண்ட வாசனை திரவியங்களை ரசிப்பார். விவாதம், போட்டி, பேச்சு போட்டி, மற்ற அறிவு சார்ந்த சிறு விளையாட்டுகள், அதாவது ஐக்யூ டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இதிலெல்லாம் ஒரு ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார். புதன் பகவான் 2இல் சுபமான நிலையில், மிக சுபமான நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரியான போட்டிகளில் ஒரு நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நபராகவும் அவர் திகழக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதன் பகவான் ஒருவருக்கு 2ஆம் ஸ்தானத்தில் பாதகமான தன்மையில் இருக்கக்கூடிய நிலை உண்டாகுமானால் பொறுமை கொஞ்சம் அவ்வளவு எளிதில் வைத்துக் கொள்ள மாட்டார். உடனுக்குடனேயே தனக்கு தெரிந்த விஷயங்களை உளறுவது, ரகசியங்களை காக்க தெரியாமல் நடந்து கொள்வது போன்ற விஷயங்களில்
அதே போல் அதிகமாக பேசுவது, முக்கியமாக அதிகமாக பேசுவது, அது மற்றவர்களுடைய பற்றி கிசுகிசுக்கள், தேவையில்லாத விமர்சனங்களை பேசுவது, படிப்பை விட்டுவிட்டு வேறு வேறு விஷயங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பது அல்லது ஆர்வமாக இருப்பது, தன்னை பற்றிய அளவுக்கு மீறிய ஒரு அபிப்பிராயமும் ஒரு கற்பனை எல்லாம் இருக்கும். தந்திரமாக பேசுவதாக மற்றவரிடம் பேசுவதாக நினைத்து கொண்டு அதே இடத்துல கேட்பவருக்கு மிகப்பெரிய தொல்லையா இருக்கும் அவருடைய பேச்சு. இவர் தன்னை நானதாக தந்திரமாக மற்றவரை மடக்கி பேசுவதாக நினைத்துக் கொண்டிருப்பார். ஆனால் அவருக்கு அது மிக சிரமமாக இருக்கும், தொல்லை தரக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு பேசுவதிலேயே கொஞ்சம் பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பும் உண்டு. முதல் இரண்டில் கொஞ்சம் அசுவத்தன்மை அதிகமாக நிலையில் இருக்குமானால் ஒரு ஜோதிட பாடலில் கூறியிருக்கும், அதாவது தவளை தன் வாயால் கெடும் என்ற ஓமையை இந்த ஜோதிட பாடல் இரண்டில் புதன் இருந்து அது மிக அசுபமான நிலையில் இருந்தால் தவளை தன் வாயால் கெடும் என்ற ஒரு பழம் மொழியை வைத்து ஒரு பாடல் கூறப்பட்டிருக்கும், ஜோதிட பாடல். அதனால் அதிகமாக பேசுவதோ அவரையே கூட பாதிக்கும். அதே நேரத்தில் அளவறிந்து இடம் கருதி பேசாத போதும் அவரை அது பாதிக்கும். இதற்கெல்லாம் முதல் இரண்டில் பாதகமாக நிலையில் இருக்கும்போது வாய்ப்பு உண்டாகிறது. படித்த கல்வி, அந்த கல்வியினுடைய பயன் அவ்வளவு எளிதில் இவருக்கு கொடுக்காது. அதே போல கல்விக்கு செலவழிக்கக்கூடிய தொகைக்கும் உரிய கல்வியை பெறாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, சேமிப்பு விஷயங்களில் ஒரு பற்றாக்குறை, திட்டமிடாத ஒரு செலவு முறை, விரும்பத்தகாத கல்விகளை கற்கக்கூடிய ஒரு நிலை, முதலீடுகளில் ஒரு முன்னேற்றத்தன்மை பார்க்கும்போது இவர் திட்டமிடாமல் செய்ததால் அந்த முதலீடுகள் கொஞ்சம் முன்னேற்றத்தன்மை பாதிக்கப்படும். எடுத்த காரியத்தை முடிக்க கொஞ்சம் சிக்கல் சிரமங்களை சந்திப்பார். இளம் வயதில் ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சீக்கிரமாக தனது செயல்களையும் தனது ஆர்வத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய காரணத்தினால் பக்குவமடையாதவன் சீக்கிரமாக தனது ஆர்வத்தையும் செயலையும் தனது புத்தியையும் செயல்படுத்தினால் அது பக்குவம் இல்லாத ஒரு காரணத்தினால் அது குறைபாடோடு முடியறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். அதனால் தனஸ்தானம் என்கின்ற 2ஆம் ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கும்போது பொருள் முதலீடு விஷயங்களில் ஆலோசனை பெற்றுக்கொண்டு செய்வது பொருத்தமாக இருக்கும். இதேபோல் இளம் வயதில் கல்வி கற்பதிலும் ஆலோசனைகள், மூத்தவர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு தன்னை நடந்து கொள்வது இவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறி, நான் வழக்கமாக சொல்வதுதான், ஒரு கிரகம் ஒரு ராசியில் ஒரு ஸ்தானத்தில் இருப்பதை வைத்து மட்டும் முழுமையான நான் பேசிய பலன்களையோ அல்லது புத்தகங்களை படிக்கக்கூடிய பலன்களையோ அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆய்வு செய்ய வேண்டும், ஜோதிட ஆய்வு செய்ய வேண்டும். அதில் ஜோதிட விதிகளில் உள்ள விதிகளை ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்துதான் இதில் சொல்லப்பட்ட பலன்களில் உயர்ந்த பலன்களையோ அல்லது தாழ்ந்த பலன்களையோ அல்லது இரண்டும் கலந்த பலன்களையோ அல்லது சொல்லப்படாத பலன்களையும் கூட சொல்ல வேண்டி வரலாம். அதனால் அது ஆய்வு செய்துதான் முடிவுக்கு வர வேண்டும். இது இப்போ சொன்ன பலன்களாகப்பட்டது ஒரு பொதுவான அடிப்படையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்ற முறையில் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி, முதல் அடுத்ததாக இருக்கக்கூடிய வியாழன் பகவான், அதாவது குரு பகவான் அவர்களுடைய 2ஆம் ஸ்தானத்தில் இருந்தால் ஏற்படக்கூடிய சாதகம் மற்றும் பாதகமான பலன்களை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.